வணக்கம் தங்க கட்டீஸ். 89.4 தமிழ் எஃப்எம்ல இருந்து நான் நிமி அண்ட் மறுபடியும் ஒரு ஒரு ஹெல்தி அவர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்க ஜாயின் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு தேர்ஸ்டே இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க டாக்டர் ரியாஸ் அகமத், இன்டர்னல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் கிம்ஸ் மெடிக்கல் சென்டர். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொரோனா நல்லா அப்படிதான் எல்லார்ட்டையும் கேட்கணும், ஹெல்த்தியா இருக்காதுன்னு. ஓகே, ஆமா டாக்டர், தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் எஸ் டாக்டர். டாக்டர் இன்னைக்கு வந்து ஒரு 1 hour எங்களுக்காக நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் இந்த வெர்டிகோ அண்ட் டிசினஸ் பத்தின விஷயங்கள் டாபிக்கே கொடுத்துருக்கீங்க டாக்டர் நீங்க. சோ இத பத்தின ஒரு ஜெனரல் இன்ட்ரோ மாத்திரம் கொடுத்தலாம் இன்னைக்கு பேச போற டாபிக்கை பத்தி டாக்டர். ஓகே, அது வெர்டிகோ டிசினஸ் அது நம்ம தமிழ்ல தலைச்சுட்டுன்னு சொல்லுவாங்க ஜெனரலி. இப்போ இதுக்கு வந்து நான் இந்த டாபிக் செலக்ட் பண்ண மெயின் விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரீமில் பார்த்தா ஒரு சிம்பிளஸ்ட் வியாதி. அனாவசியமா நிறைய பேர், மெஜாரிட்டி ஆள் அனாவசியமா அதை பற்றி கவலைப்பட்டு அதை பற்றி ஹாஸ்பிட்டலில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி பணம் வேஸ்ட் பண்ணி பலதும் பண்ணிட்டு இருக்கு. அது ஒரு எக்ஸ்ட்ரீம். அதர் எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் இதை இக்னோர் பண்ணி அதனால மேஜர் ப்ராப்ளம் வந்து கஷ்டப்படுறாரு. அப்போ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு இதுல. அதனால தான் இந்த டாபிக் செலக்ட் பண்ண. அப்போ இந்த டாபிக்கு அதோட சிம்பிளிசிட்டி அந்த ஒரு சைடுல சிம்பிளிசிட்டி சிம்டம் வச்சு பார்த்தா இம்பார்ட்டன்ட். அனதர் சைடுல அந்த டேஞ்சரஸ் இட்ஸ் மேபி அ டேஞ்சர் சைன். பெரிய வியாதிக்கோட சைனா இருக்கலாம், அதுக்கு வேற இம்பார்ட்டன்ஸ். அதனாலதான் செலக்ட் பண்ணேன். டெஃபினெட்லி வி வில் கோ த்ரூ. இது முன்னாடி போகும்போது வி வில் மேக் மோர் கிளியர் அபவுட் திஸ் ஃபேக்ட்ஸ். ஓகே, கொஞ்சம் கூட கிளியரா பேசும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சரி. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். டாக்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த தலை சுற்றல் அப்படிங்கிற தலை சுத்தி வருதுங்கிறதோ தலை சுற்றல்ங்கிறதோ இது எவ்வளவு காமன் டெய்லி பிராக்டிஸ்ல? நிறைய பேருக்கு வந்து பசியில தலை சுத்து வரும்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வேற டென்ஷன் இருந்தா தலை சுத்து வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளவு காமனான விஷயம்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இல்ல, எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்த்தா இது வந்து நம்ம ஃபீவர், ஹெட்ஏக் இதே மாதிரி ரொம்ப காமனாயுள்ள ஒரு இது. ஆனா இது வேற விஷயம் வந்து இந்த வேர்ல்டுல இது வரைக்கும் இந்த இப்போ லீவ் பண்ண ஆள்ல ஒராளு கூட தலைச்சு வராம இருக்காது. பிஃபோர் டெத் ஒரு தடவையாவது எல்லாருக்கும் ஒரு தடவையாவது தலைவிட்டு வந்திருக்கும். நிறைய பேருக்கு ஒரு தடவையாவது ஃபீவர் வந்திருக்கும், ஒரு தடவை ஹெட்ஏக் வந்து அதே மாதிரி தான் தலைவிட்டா, அவ்வளோ காமன். ஆனா அதனால நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மினிமம் ஒரு பேஷண்ட் ஆகுது ஜெனரலா பார்க்க சான்ஸ் இருக்கு. அப்போ இது தலைவிட்டு பேசும்போது நமக்கு ஈவன் நம்ம தமிழ்ல பேசினால ஈவன் ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் தலைவிட்டு வந்திருக்கும் கண்டிப்பா. அப்ப அதனால இதுக்கு வந்து வெரி அந்த அளவுக்கு காமன். அப்போ நம்ம வந்து அதனால அது அந்த காமனோட விஷயம் வந்து சந்தேகமே கிடையாது. இது இட் வில் பி யூஸ்ஃபுல் எல்லாருக்கும், டாக்டர்ஸுக்கும் ஜெனரல் ப்ராக்டிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிஸ்கஷன் இப்போ நம்ம ஜெனரல் பப்ளிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே 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 டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் இந்த சிம்டம், அதாவது இந்த தலை சுத்தல் அப்படிங்கிற இந்த சிம்டம் இது டேஞ்சரஸா, கொஞ்சம் அபாயமான விஷயமா, பயப்பட வேண்டிய விஷயமா டாக்டர்? அதுதான் சொல்றேன். இதுல வந்து ஒரு தலைச்சுற்று எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வரும்னுள்ளது மேஜர் அதோட அசோசியேட் ஃபேக்டர் வந்து ஏஜ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள் சொல்றேன், தலைச்சுற்று கொஞ்சம் மாற்றி வச்சு. இப்போ செஸ்ட் பெயின் ஒரு 15 வயசுல ஒரு குழந்தைக்கு வந்தாலே 20 இயர்ஸ் ஒரு ஆள் வந்தா நம்மள வந்து நார்மலா டென்ஷனே பண்ண மாட்டாங்க செஸ்ட் பெயின் வந்தா. ஆனா ஒரு 35-40 இயர்ஸ் வரைக்கும் செஸ்ட் பெயின் வந்தா நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும், உடனே டாக்டர்கிட்ட போகும். அதே மாதிரி தான் தலைவிட்டு ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு குழந்தைக்கு தலைவிட்டு வருது, அப்போ அதோட மேஜர் ரீசன் வந்து அன்னைக்கு எக்ஸாம் இருக்கும், ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதா தலைவிட்டு வருது. இல்லாட்டா தலைநாள் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காது, அதனால தலைவிட்டு வருது. அப்போ குழந்தைக்கு தலைவிட்டு போது, ஆனா ஒரு 60 இயர் ஓல்டு 65 இயர் ஓல்டு ஆளுக்கு தலைவிட்டு வந்தா அது வந்து ஸ்ட்ரோக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சிம்டமா இருக்கலாம், ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு சிம்டமா இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி இருக்கு தலைவிட்டுக்கு. அப்போ நம்ம வந்து 50% சொல்ல முடியாது, மேபி 25% டேஞ்சரஸ், 75% தலைவிட்டும் நாட் டேஞ்சரஸ். ஆனா அது வந்து வேற வியாதியோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதில்ல உங்களுக்கு? ஓகே, சொல்லுங்க. எஸ் டாக்டர். டாக்டர் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரெஸ் லெவலுக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு டயட், அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு, இதுக்கும் இந்த தலை சுத்துறதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா டாக்டர்?
இல்ல அது பார்த்தா அது ஒரு ஜெனரல். நம்ம எல்லா பேஷண்ட்டுக்கும் தலைவலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, கேட்பாங்க, எனக்கு வந்து ஃபுட்டில் ஏதாவது அவாய்ட் பண்ணணுமான்னு ஜெனரலி கேட்பாங்க. அது ரொம்ப காமன். எது விதைக்கும் கேட்பாங்க, தலைவலிக்கும் கேட்பாங்க. அப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் ஒரு சயின்டிஃபிக்கலா சொன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷனே கிடையாது. இப்போ பின்ன ஃபுட்டு கம்மியா, இப்போ ஃபுட்டு சாப்பிடாம இருந்தா டயர்ட்னஸும் தலைவலிட்டு மாதிரி வர்றது வந்து இது அக்செப்டபிள். அந்த வர ஆளுக்கே தெரியும், நான் ஃபுட்டு சாப்பிடனால தான் இப்படி தலைவலிட்டு வருது, எனக்கு டயர்ட்னஸ் வருது. அப்போ அது வந்து இப்போ டாக்டர்கிட்ட போய் டயக்னோஸ் பண்ண தேவையில்லை. அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்காது இல்லை. ஆனால் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு, எஸ்பெஷலி இன்சுலின் எடுக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஃபுட்டு சாப்பிடாம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு தலைவிட்டு வந்தா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சுகர் ரொம்ப டவுன் ஆகி ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு டேமேஜ் ஆக ஒரு லெவலுக்கு வந்தாலும் தலைவிட்டு வரலாம். அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது ஃபுட்டோட விஷயம். வேற வந்து ஸ்ட்ரெஸ்ஸினால தலைவிட்டு விட வந்து சயின்டிஃபிக்கா சொல்லவே முடியாது. அது ஆல்மோஸ்ட் ஒரு அன்சயின்டிஃபிக். ஆனா ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வெரி ஹை பிபி இருக்கு, ஒரு மாத்திரை கரெக்டா சாப்பிட இல்லை, அந்த ஆளுக்கு ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்போது பிபி ஹை ஆகும்போது யூஸ்வலி நம்ம ஒரு காமன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் இதோட சேர்த்து சொல்ல விரும்புறேன். ஒன்று வந்து நம்ம பிரெயினுக்குள்ள வந்து நம்ம பாடியில பிபி கூடும்போதும் குறையும் போதும் பிரெயின்ல டைரக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு 120, 130, 40, 80 பிபி இருக்குது நார்மல் சொல்றான். இந்த 130, 80 இருக்கும்போது பிரெயினுக்குள்ள உள்ள பிபி 120, 80 தான் அப்ரோக்சிமேட்டா இருக்கும். அந்த ஆளுக்கு டென்ஷன்ல கொஞ்சம் பிபி 150, 90 ஆயிடுச்சுன்னா அப்பவும் பிரெயினுக்குள்ள அது செப்பரேட் மெக்கானிசத்துல கண்ட்ரோல் பண்ணி பிபி 120, 80லேயே கண்ட்ரோல் பண்ணி நிற்கும். அப்போ அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் வந்து யூஸ்வலி நம்ம பாடியில பிபி 180, அப்பர் பார்ட் 180, கீழே உள்ள பார்ட் 110 எல்லாம் க்ரோஸ் பண்ணும்போது தான் பிரெயினோட அந்த கண்ட்ரோலிங் மெக்கானிசம் ஃபெயில் ஆகும். புரியுதா? அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பிபி ஒரு அளவுக்கு வேற ஹை ஆகும்போது பிரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதுக்குள்ள பிபி மெயின்டைன் பண்ணால பிரெயின் சம்பந்தமா இந்த தலைவலிட்டு சிம்டம் எல்லாம் வரவே வராது. அப்போ சின்ன பிபி டிஃபரன்ஸ் இல்லை, சின்ன ஸ்ட்ரெஸ்ல கொஞ்சம் பிபி ஜாஸ்தியான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு ஒரு 140, 90 பிபி இருக்கு, ஸ்ட்ரெஸ்ல அது 150, 100 ஆயிடுச்சு. அந்த சேஞ்சில் பிரெயின் உடனே பிபி கண்ட்ரோல் பண்ணி நார்மல் ஆக்கி வைக்கும். பாடியில வேற எல்லா இடத்துலயும் பிபி ஹையா இருக்கும், பிரெயின் மட்டும் நார்மலா வைக்கிறதுனால தலைவலிட்டு சிம்டம் இந்த சிறிய சிறிய சேஞ்சில் எல்லாம் வராது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸினால பிபி அந்த அளவுக்கு ஹை ஆகி 180க்கு மேல போனாதான் பிரெயின் அது ஃபீல் பண்ணி தலைவிட்டு வரும். இப்போ அதுவும் கொஞ்சம் அன்காமன் தான் சொல்றான். ஓகே 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 டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நல்லா கிளியரா சொன்னீங்க. நம்மளுடைய லிசனர் ஒருத்தர் கேட்டுக்காரு, டாக்டர் ஃபீலிங் இச்சிங் இன் மை பாடி அண்ட் சம் ரவுண்ட் ஷேப்டு இச்சஸ் ஆர் தேர், வாட் கேன் ஐ டூ? கொஞ்சம் இச்சிங் இருக்கு, அந்த ரவுண்ட் ஷேப்ல இச்சிங் இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு டாக்டர். இது வந்து ஆக்சுவலி தலைவிட்டு சம்மந்தம் கிடையாது, ஆனாலும் ஆமா ஆமா ஆமா. மேபி இது வந்து மெயினா நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று வந்து பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் இருக்கா உள்ளதுதான். பின்ன பேஷண்ட் இந்த இச்சிங் வந்ததுக்கு ரீசெண்டா புதுசா ஏதாவது மருந்து எடுத்திருக்கா. அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி தான். இப்போ பின்ன இச்சிங் எவ்வளவு நாளா இருக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ பேஷண்ட் சில பேஷண்ட் எல்லாம் வந்து நமக்கு இச்சிங் இருக்குன்னு சொல்லி வரும், அவன் வந்து அவன் கேட்கும்போது 5 வருஷமா இருக்குன்னு சொல்லும். புரியுதா? அப்போ 5 வருஷம் உள்ள இச்சிங்க்கு வி கேனாட் உடனே டயக்னோஸ் எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ இச்சிங் இந்த ஆளு நம்ம இந்த லிசனர் கேட்ட இச்சிங் வந்து ஃபியூ டேஸ் இச்சிங் இருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்னோட ஆன்சர், இப்போ உள்ள ஆன்சர் அதுக்கு சூட் ஆகும். அது வந்து மோஸ்ட் போலி டயபெட்டிஸ் இருந்தால் அது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஆனால் டயபெட்டிஸ் இல்லாமல் இருந்தாலும் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஆனால் ஃபுட் அலர்ஜி, அதாவது ஃபுட் அலர்ஜியோ இன்செக்ட், இப்போ நைட்ல படுக்கும்போது இன்செக்ட் பைட் வந்தா ஷார்ட் டைம் ஈச்சிங் வரலாம். இப்போ இந்த காமன் ரீசன் எல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணா, இது இல்லாம இருந்தா கண்டிப்பா டாக்டரை காட்ட தான் அட்வைஸ் பண்ணணும். எனிவே ஒரு இச்சிங் வந்து அன்கம்ஃபர்டபுளான டாக்டரை காட்ட வேண்டியது. இப்போ கண்ணில் நேரடியா பார்க்காம நம்ம வந்து ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் டயக்னோஸ் பண்ணக்கூடாது, ட்ரீட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது சயின்டிஃபிக்கலி. ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். விஜயலட்சுமி கேட்டிருக்காங்க, மை ஹஸ்பண்ட் இஸ் அன் ஆஞ்சியோபிளாஸ்டி பேஷண்ட். ஹி இஸ் ஃபேசிங் அனீமியா இஷ்யூ லைக் இஸ் hemoglobin level is always 10 to 11 for the past 5 years. Colonoscopy and endoscopy reports வந்து நார்மலா இருக்கு. What should we do for this? He's taking all the heart related tablets and cholesterol tablets ன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். மேபி நம்ம டாபிக்கோட சேர்ந்த ஒரு விஷயமான்னு தெரியல. கொஞ்சம் சொல்லலாம். மேபி இட் இஸ் டு சம் எக்ஸ்டென்ட் டாபிக் ரிலேஷன் இருக்கு. ஏன்னா
இந்த அனிமியா பேஷண்ட் இந்த 10-12 வேல்யூ இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் 10க்கு கீழே போனால் மெனி பேஷண்ட்ஸுக்கு ஷார்ட் டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒராளுக்கு இப்போ நம்ம கல்ஃபில் வந்து எல்லா ரிப்போர்ட் பார்த்தா நார்மல் 13 to 14, 15 தான் இருக்கும். அப்போ அந்த நார்மல் ரேஞ்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு 10க்கு கீழே போனால் கொஞ்ச நாளில் இப்போ ஃபியூ மந்த்ஸில் கீழே போனால் அவருக்கு தலைச்சுற்று ஒரு மேஜர் சிம்டம் இருக்கலாம். ஆனால் ரொம்ப இப்போ 2-3 வருஷத்தில் ஸ்லோவாக கீழே போனால் தலைச்சுட்டு உடனே எல்லாம் ஃபீல் பண்ணாது, பாடி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் ரொம்ப அப்போ இந்த ஆளுக்கு இப்போ இந்த ஆளுக்கு ஒரிஜினலி 14 இருந்த ஆள் இருந்தால் இந்த ஆளுக்கு 10 லெவலில் ஷார்ட் டைமில் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் தலைச்சுட்டு இருக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி. அது தலைச்சுட்டுக்காக சொன்னேன். மற்றது வந்து இந்த பேஷண்ட்டு யூஸ்வலாக இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி முடிச்சுட்டு ஆஸ்பிரின் ஒரு மெடிசன் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஆஸ்பிரின் எல்லாரும். அப்போ ஆஸ்பிரின் வந்து ஸ்டொமக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி ஸ்டொமக்குள்ள சின்ன சின்ன டோட் ப்ளீடிங் வர சான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ப்ளீடிங் ரொம்ப மாசம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டோட்டு ஒரு ദിവസം போனா ஒரு டோட் ப்ளீடிங் ஒரு ദിവസം போய் ஒரு 6 மாசம் ஆகும்போது அந்த அளவுக்கு பிளட் போகும். அப்போ அனீமியா வரலாம், அந்த அனீமியா இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். ஆனால் இவங்க எண்டோஸ்கோப்பியும் கொலனோஸ்கோப்பியும் பண்ணியிருக்கு. அதில் எண்டோஸ்கோப்பியில் ஆக்சுவலி அந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பிரினால ப்ளீடிங் இருந்தால் எண்டோஸ்கோப்பியில் கண்டுபிடிச்சிருக்கும். அப்போ அது வர இல்லை ஒன்று. ரெண்டாவது விஷயம், கொலனோஸ்கோப்பிலையும் நிறைய இஷ்யூஸில் ஆஸ்பிரினால இல்லை ப்ளீடிங் வந்தால் அது தெரியாமல் மிஸ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அப்போ இது ரெண்டும் இல்லாதனால ஒரு சான்ஸ் வந்து இவரோட டைஜஷன் அந்த அளவுக்கு இந்த அயன் அப்சோர்ஷன் டைஜஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அவரோட ஃபுட்டில் வந்து கொஞ்சம் அயன் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ரெட்டு சீரைன்னு சொல்லுவாங்க, அது சீரை இருக்கு, ரெட் ஸ்பைனாஷ், அது வந்து பீட்ரூட்டும் கீரை ரெட் ஸ்பைனாஷும் பீட்ரூட்டும் இது ரெண்டும் ரெட் கலர் இருக்கிற ரீசனே வந்து அதுக்குள்ளே அயன் ஜாஸ்தி இருக்கனால, புரியுதா? அதனால அப்போ அது ஜாஸ்தி கொடுத்தா இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. பின்ன 10 to 11 இஸ் நாட் எ வெரி டேஞ்சரஸ் இது. ஆனால் எப்போவாவது 10க்கு ஒரு ரீசனும் இல்லாத 10க்கு கீழே போனால் இது வந்து அந்த கேள்வி கேட்ட ஆளை பின்ன பயப்படுறதுக்கு சொல்ல இல்லை, எப்பவும் ஒரு ரீசன் இல்லாமல் 10க்கு கீழே இது ஹீமோகுளோபின் போனால் நம்ம கேன்சர் மாதிரி உள்ள ஏதாவது பாடியில் இருக்காന്നുள்ளது செக் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எஸ்பெஷலி அதோட சேர்த்து வெயிட் லாஸும் அந்த பசியும் எல்லாம் கம்மியாக இருந்தால் அதுக்கு கொஞ்சம் அது ரெட் ஃபிளாக் சைன்ஸ் சொல்லுவாங்க. பிகாஸ் பசி கம்மி, வெயிட் லாஸு, ரத்த குறவு இதெல்லாம் சேர்ந்து வந்தால் ஒரு கேன்சருக்கு ஒரு சான்ஸு ஏஜ்டு பேஷண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஜெனரல் பிரின்சிபிள் இருக்கு. அது வந்து அப்போனா கொலனோஸ்கோப்பி எண்டோஸ்கோப்பி பண்ணதுனால இண்டஸ்ட்ரியல் சிஸ்டத்தில் மெஜாரிட்டியும் கேன்சரில் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனாலும் அது ஒரு லாஸ்ட் சாய்ஸாக எப்பவும் வைக்கணும், கம்மியாயிட்டே இருந்தா, இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்கனால. ஓகே, சரி, இப்போ ஓகே டாக்டர். முகேஷ், ஆமா ரொம்ப கிளியரா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த ஆன்சர். டாக்டர் முகேஷ் கார்த்திக் இப்போ இந்த பேண்டமிக் பத்தி கேட்டிருக்காரு. ஒன் ஆஃப் மை கொலீக் காட் COVID-19 பாசிட்டிவ் அண்ட் ஹிஸ் ரூம்மேட் சேஸ் ஹி ஹேவ் அ த்ரோட் பெயின் டுடே. இஸ் தட் நெசசரி டு செக் ஆல் ஹிஸ் ரூம்மேட் ஃபார் கோவிட் டெஸ்ட்னு கேட்டிருக்காரு. ஆமாம், கோவிட் ரூம்மேட்டு ஆக்சுவலி வித்தின் 1 to 2 மீட்டர் க்ளோஸ் கான்டாக்டில் இருந்தால் கண்டிப்பாக ஆனால் ரூமில் உள்ள நிறைய மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் இன்ஃபெக்ஷன் வைரஸ் இருக்கலாம், டச் பண்ணும்போது டிரான்ஸ்மிட் ஆகிருக்கும். அப்போ நேச்சுரலி அது ஒரு அக்செப்டபிள் ஃபேக்ட். ரூமில் உள்ள எல்லாரும் கோவிட் டெஸ்ட் பண்ணால். ஆனால் இந்த கான்டாக்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சம்படிஸ் அந்த ஆளோட இன்ஃபெக்ஷன் ஆகிய ஆளோட விட ஒன்லி 2 days தான் கான்டாக்ட். அப்போ போய் திடீர்னு கோவிட் டெஸ்ட் பண்ணால் மேபி நெகட்டிவ் ஆயிருக்கலாம். பிகாஸ் இந்த ஆளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு பாசிட்டிவ் இருக்க டைம் கொடுக்கணும், புரியுதா? வித்தின் 2 days வைரஸ் ஏறி உடனே வைரஸ் மல்டிப்ளை பண்ணி டெஸ்ட்ல வர சான்ஸ் இல்லை. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி மேபி கான்டாக்ட் வந்ததுக்கப்புறம் மினிமம் ஒரு 6 to 10 days டிபெண்ட்ஸ் அதை போய் டெஸ்ட் பண்ண. ஆனால் இந்த எல்லாருக்கும் சிம்டம் இல்லை. ஆனால் யாருக்காவது வித்தின் ஃபியூ டேஸ் இருமல், ஜுரம் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் உடனே போய் டெஸ்ட் பண்ணுறான்னு மினிமம் 1 week to 10 days கழிஞ்சு போனால் போதும். பிகாஸ் அப்போ பாசிட்டிவாக இருந்தால் அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக சான்ஸ் ஜாஸ்தி. ரிசல்ட் வந்து செக் பண்ணும்போது நெகட்டிவாக இருந்தால் அது தட் டசன்ட் மீன் நெகட்டிவ். சில ஆளுக்கு நிறைய பர்சன்டேஜ் ஆளுக்கு பாசிட்டிவ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நெகட்டிவ் வரும். அதனால தான் சில சந்தேகம் உள்ள கேஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுறது. அப்போ கண்டிப்பாக எல்லாவரையும் கான்டாக்ட் வந்த டேட்லேருந்து ஒரு 1 week to 10 days அப்புறம் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லாத டெஸ்ட் பண்ணணும்.
கம்ப்ளைண்ட் இருந்தா அப்போ உடனே டெஸ்ட் பண்ணும், அவ்வளவுதான். ஓகே டாக்டர். காயத்ரி கேட்டிருக்காங்க டாக்டர், ஹவு டு டிஃபரன்ஷியேட் வெர்டிகோ வித் டிசினஸ்ன்னு கேட்டிருக்காங்க டாக்டர். அப்ப டிஸ்னஸ் நம்ம சொல்றது வந்து வெர்டிகோன்னு உள்ள வேர்டு மெயின்லி கொஞ்சம் கூட சிவியர் கண்டிஷன். அது வந்து நம்ம வெர்டிகோன்னு பேஷண்ட் நம்ம டாக்டர் வந்து பேஷண்ட்ஸுக்கு வெர்டிகோ இருக்குன்னு எழுதும்போது அது அது பேஷண்டோட சுற்றும் உள்ள எல்லாம் கறங்குற மாதிரி உள்ள ஃபீலிங், இல்லாட்டா பேஷண்டே கறங்குற மாதிரி ஃபீலிங், இது ரெண்டும் தான் வெர்டிகோல மெயினா வரும். டிஸ்னஸ் வந்து நமக்கு தெரியும் ஒரு ஃபெயிண்டிங் ஃபீலிங், புரியுது? அப்ப பேஷண்ட் வந்து டிஸ்னஸையும் வெர்டிகோன்னு சொல்லும், சிலப்போ வெர்டிகோயும் டிஸ்னஸ் சொல்லும். அது பேஷண்டோட நாலேஜ் பொறுத்து தான் இருக்கும். அப்போ டிஸ்னஸ் இஸ் ஏ more common word used for anything, but vertigo வந்து மெஜாரிட்டி பேஷண்ட்டும் வெர்டிகோ சொல்ற அளவுக்கு எஜுகேட் ஆயிருக்காது. அந்த அளவுக்கு எஜுகேட் ஆகி தான் வெர்டிகோ சொல்லும். உங்களுக்கு தெரியும்ல, அப்ப டிஸ்னஸ் தான் எல்லாரும் சொல்லும் யூஸ்வலா. இங்கிலீஷ் சொன்னாலும் டிஸ்னஸ் தான் சொல்லும். ஆனா டிஸ்னஸ் வந்து மோர் சிம்பிள். இது ஜஸ்ட் ஒரு மயக்கம் ஃபீலிங், பிளாக் அவுட் ஃபீலிங், அந்த மாதிரி ஃபீலிங், தலை சுற்று மாதிரி. ஆனா நம்ம அரௌண்ட் திங்ஸ் ரொட்டேட் பண்ற மாதிரி ஃபீலிங் வந்தா வெர்டிகோ. அது எப்பவும் வெர்டிகோ மெஜாரிட்டி டைம்லையும் ஏதாவது டிசீஸ் இருந்தால் தான் வரும், வெர்டிகோ சும்மா வராது. ஆனா டிஸ்னஸ் வந்து மைனர் ரீசன்லயும் சிம்பிள் ரீசன்ல எல்லாம் வரலாம். ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். அண்ட் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர், நம்மளுடைய சச்சின் வேணுகோபால் கேட்டிருக்காரு, ஐ ஃபீல் a sharp pain on the right side of my temple. If I turn my head to the right side and focus on something or speak to someone for more than 10 seconds, is this migraine related or anything else to be concerned about ன்னு கேட்டிருக்காரு டாக்டர். ரைட் டெம்பிள் உள்ள பெயின் வந்து மைக்ரேன் நம்ம சொல்றது வந்து, மைக்ரேன் வந்து யூஸ்வலி நம்ம டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் ஒன்றும் இல்லாம உள்ள ஒரு டிசீஸ் தான். நம்ம எவ்வளோ ஸ்கேன் பண்ணாலும் எம்ஆர்ஐ பண்ணலாம் மைக்ரேன் வந்து கண்டப்போ, மைக்ரேன் நம்ம டயக்னோஸ் பண்ண முன்னாடி பேஷண்டோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரியும் பேஷண்டோட லாங் ஹிஸ்ட்ரி இருந்தால், இப்போ ஒரு வாரம் உள்ள ஹெட்ஏக்கு அந்த டெய்லி உள்ள குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணாமல் உள்ள சிம்பிள் ஹெட்ஏக் இருந்தால் நம்ம வந்து சிம்பிள் மேனேஜ்மெண்ட் கொடுத்து குறைதான் பார்த்தோம். ஆனால் லாங் லாஸ்டிங் ரொம்ப இப்போ 3-4 months நியூ ஆன்செட் ஹெட்ஏக் வந்தால் அதோட சேர்த்து கம்ப்ளைண்ட், வாமிட்டிங்கோ வேற டிஸ்னஸோ, அதை கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்தால் தான் அதுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது இன்க்ளூடிங் சிடி ஸ்கேன் மாதிரி உள்ள டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதெல்லாம் நார்மல் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில மைக்ரேன் இருக்காதெல்லாம் கேட்டு இதெல்லாம் வச்சுதான் நம்ம மைக்ரேன் டயக்னோஸ் பண்ணோம். மைக்ரேன் வந்து டயக்னோஸ் பட்டுக்காக டெஸ்ட் கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து ஹெட்ஏக் வந்தால் மைக்ரேன் கேட்டால் சொல்ல முடியாது. பிகாஸ் அதுல மைக்ரேன் மாதிரி பர்சன்ட் பண்ண நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆளுக்கு கேட்ட ஆளுக்கு 50 yearsக்கோ 60 years மேல ஏஜ் இருந்தா ஒரு பாசிபிள் இது வந்து டெம்பரல் ஆர்ட்ரைட்ஸ் கண்டிஷன் இருக்கு. அது வந்து ரைட் டெம்பிளோட ஏரியாவில் உள்ள ஆர்ட்ரியில இன்ஃப்ளமேஷன் வந்து ரொம்ப சிவியர் பெயின் வரும். ஆனா அது வந்து திடீர்னு ஒரு நாள்ல எல்லாம் ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும், ஒரு நாள்ல ரொம்ப சிவியர் ஆயிருக்கலாம். அது ஏஜ் வச்சு, அது யங் ஏஜ்ல வராது யூஸ்வலி. அப்போ அதுக்கு வந்து நான் இப்போ அதோட நம்ம ஒரு ரேர் பாசிபிள் டீட்டெயில்ஸ் சொல்லி அவரை டென்ஷன் பண்ண வேண்டாம். அதனால தியரி ஜாஸ்தி சொல்ல இல்லை, அது ஒரு நீங்க கேட்டதுனால ஒரு பாசிபிலிட்டி சொல்றேன். அதர்வைஸ் ஒரு வேற அசோசியேட் கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லாத சும்மா தலைவலி வந்து போயிட்டு இருக்கும், ரெகுலரா வந்து போயிட்டு இருக்கும், வேற கம்ப்ளைண்ட் இல்லாட்டா அது மைக்ரேன் பாசிபிலிட்டிக்கு. ஆனால் மைக்ரேனுக்கு வந்து ஐ டெஸ்ட்டும் எம்ஆர்ஐ பின்ன சைனஸ் இல்ல ஏதாவது இருக்கா இதெல்லாம் செக் பண்ணி ஒரு ரீசன் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணக்கு அப்புறம் தான் மைக்ரேன் டயக்னோஸ் பண்ணணும். அது என்னோட சஜஷன். ஓகே, சரி. ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். டாக்டர், இந்த பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிபின்னு சொல்றோம்ல டாக்டர், இப்போ இதுக்கும் ஏஜ் ஃபேக்டருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இந்த ஏஜ்ல இருந்தா பிபி வரும், இல்ல இந்த ஏஜுக்கு மேலதான் பிபி வரும், அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயம், இது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அதுக்கும் இந்த டிசீனஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன். பிபிக்கும் டிசீனஸும் கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு மேல பிபி ரைஸ் ஆகும்போது, ஷார்ட் டைம்ல ரைஸ் ஆகும்போது பிரெயினுக்குள்ள பிளட் சர்க்குலேஷன் உள்ள பிபி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு முடியாம இருக்கும்போது பிரெயினோட பிளட் சப்ளை சேஞ்ச் ஆகும். மேபி அது அந்த பிரெயினோட உள்ள பிளட் சப்ளைல ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும்போது இட் கேன் அஃபெக்ட் டிசீனஸ் வரலாம். அது வெரி காமன். அது ஒரு லெவலுக்கு மேல போய் ஒரு மேபி ஒரு பிளட் வெசல் ரொம்ப ஹை பிபினால ரப்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரோக் வரலாம். அந்த மாதிரி அது நெக்ஸ்ட் லெவல். ஆனா
நீங்க வேற ஒண்ணு கேட்ட வந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் வேற என்ன கேட்டீங்க? ஏஜ் ஃபேக்டர் வந்து பிளட் பிரஷர். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சும்மா சொல்லும்போது குழந்தையிலே ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தையில ஒரு பிபி എന്നുള്ള கான்செப்ட் ஆல்மோஸ்ட் நம்ம இடையில இல்லை. அது வந்து வெரி அன்காமனால நான் சொல்றேன், குழந்தைக்கும் பிபி வர வேதியெல்லாம் இருக்கு. அப்ப அது வந்து ஏஜ் ஃபேக்டர் கேட்டா அது சொல்லணும், அதுக்காக சொல்றேன். ஆனா அது அன்காமனால நம்ம டிஸ்கஸ் பண்ண இல்லை. இப்போ செகண்ட் வந்து 20 இயர்ஸ்க்கு மேல அடல்ட்டுக்கு எப்போ வேணாலும் பிபி வரலாம். பிகாஸ் ஆனா நம்ம வந்து ஒரு ஆள் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள ஒரு ஆள், எக்ஸாம்பிள் 14 சொல்லலாம், மேபி கேன் சே ஈவன் 35 ஆஃப்டர் 35 ஒரு ஆள் பிபியா வருது. அது ஏஜுக்கு உள்ள எக்ஸாம்பிள் வச்சு தான் சொல்றேன். அப்போ வரும்போது நம்ம அதுக்கு வேற ரீசன் இருக்கா എന്ന് ஜாஸ்தி எல்லாம் ஆக நம்ம வந்து கிட்னியோட ஸ்டேட்டஸும் பேசிக் ஹார்ட் அப்போ உள்ள ஸ்டேட்டஸும் அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு அதெல்லாம் நார்மலா இருக்கா, அந்த கிட்னி ஏதாவது கிட்னி ப்ராப்ளத்தில் பிபி வர சான்ஸ் இருக்கா, அதெல்லாம் ஒரு பேசிக் செக்அப் பண்ணாமல் பண்ணுவாங்க. பிகாஸ் எஸ்பெஷலி ஃபேமிலியில பிபியோட ஹிஸ்டரி எல்லாம் இருந்தா கண்டிப்பா அது ஒரு ரீசன் இல்லாம வர பிபி தான் காமனஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பேருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணது ஒரு ரீசன் இல்லை, இது சுகர் மாதிரி ஒரு ஏஜ் ஆகும் வருது, நம்ம வைத்தியம் பண்ணுறது, வி ஆர் லைஃப் லாங் மெடிசன் எடுக்குது அப்படி. ஆனால் ரீசன் உள்ள பிபி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில கிட்னி டிசீஸ், கிட்னியில் சில டியூமரு, சில கிட்னி வயர்லெஸ் டியூமர், அங்கே டியூமர், அப்போ இந்த பின்ன ஹார்மோன் சில டிஃபெக்ட், இந்த மாதிரி ரீசன் உள்ள பிபி வந்தா நம்ம அந்த ரீசன் ட்ரீட்மெண்ட் பண்ணா பிபி போயிடும், கியூரபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி டியூமர்னால உள்ள பிபி வந்தா கிட்னி டியூமர் ரிமூவ் பண்ணவும் பிபியும் போயிடும். அப்போ அதே மாதிரி உள்ள இதெல்லாம் யூஸ்வலி யங்கர் ஏஜில் தான் வரும். பிகாஸ் 35க்கு கீழேயோ 30 கீழே ஓல்ட் ஏஜ்ல வரலாம் பை மிஸ். ஏன்னா ஓல்ட் ஏஜ்ல எதனால வரேன்னு சொன்னா இது இந்த மாதிரி ஒரு ரீசன் உள்ள பிபி, அது செகண்டரி பிபின்னு சொல்லுவாங்க, செகண்டரி ஹைப்பர்டென்ஷன். அப்போ ரீசன் உள்ள பிபி வந்து எப்பவும் ரொம்ப ஹையா இருக்கும். நார்மல் நம்ம ஜெனரல் பாப்புலேஷன் காண்ற ரீசன் இல்லாம உள்ள காமன் பிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஸ்டார்ட் பண்ணும், திடீர்னு ஒரு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணாது. மற்றது வந்து ரொம்ப ஹையா வரலாம். அப்போ அதனால யங்கர் ஏஜில் டிடெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்போ டிடெக்ட் பண்ணாம ஒரு 40 வயசு வரைக்கும் கம்ஃபர்டபுளாக போய் 40 வயசுல டிடெக்ட் பண்ண சான்ஸ் கம்மி, அந்த ரீசன் உள்ள பிபி, செகண்டரி பிபி. அது மேபி ரொம்ப ரிமோட் வில்லேஜில் ஒரு இந்த மெடிக்கல் அக்சஸ் ஒன்றும் இல்லாத ஒராள் மிஸ்ஸாகி ரொம்ப ஹை பிபியாக கொண்டு நடந்து மிஸ்ஸாகி லேட்டாக வரலாம், அது ரொம்ப ரேர் சான்ஸ். அதர்வைஸ் அதனால தான் நம்ம வந்து ஓல்ட் ஏஜில் காண்ற பிபிக்கு 99% சான்ஸ் வந்து காமன் டைப் ஆஃப் பிபி வித்தவுட் எனி ரீசன். அதுதான். அப்போ யங் ஏஜில் வரும்போது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி இப்போ 25-30 இயர்ஸில் ஒராள்லாம் ஒரு ஹை பிபியாக வந்தால் நம்ம வந்து சும்மா மெடிசன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால், இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் தி ரீசன் வித் அன்னெசரியாக பேஷண்ட் வந்து லைஃப் ஃபுல்லாக மெடிசன் சாப்பிட்டு ஒரு பிபி பேஷண்டாக மாறிடும். மேபி ஒரு ரீசன் இருந்தால் டிடெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ண, அந்த இப்போ தைராய்டு ப்ராப்ளம், அந்த வேற ஹார்மோன் ப்ராப்ளத்தில் இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் கிளியர் பண்ணா பிபி கியூர் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் குட் ஃபார் ஹிம். அதான் சம்பந்தம். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் கிளியர். எஸ் டாக்டர், ரொம்ப கிளியரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். டாக்டர் கிருபா சங்கர் கேட்டிருக்காங்க, ஷோல்டர் பெயினுக்கும் ஹெட் ஏக்குக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. அது ஆக்சுவலி அப்படி கேட்டா ஒரு அப்படி எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. என்னோட நாலேஜில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஷோல்டர் பெயினும் ஹெட் ஏக்கும். ஏன்னா பிகாஸ் தி தலையோட தலைக்குள்ள பிளட் சப்ளை இருக்குல்ல, நர்வ் சப்ளையும் ஷோல்டரோட பிளட் சப்ளை எல்லாம் பிரெயினில் ரீச் பண்ண ஏரியா எல்லாம் டிஃப்ரெண்ட், அது கேரிங் நர்வ்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட். இப்போ அதனால நம்ம வந்து அது சயின்டிஃபிக்காக அப்படி வர சான்ஸே இல்லை. மேபி ஒரு ஆளுக்கு ரொம்ப ரேர் தியரட்டிக்கல் பாசிபிலிட்டின்னு சொன்னால் அது வந்து இந்த நம்ம கேள்வி கேட்குற ஆள் இப்போ நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போக சான்ஸ் இருக்கு. அதனால நான் அது சொல்ல இல்லை. பிகாஸ் தியரட்டிக்கலாக எனி பாசிபிலிட்டி கேன் கம். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் அட்டாக் வந்து சும்மா அந்த த்ரோட் பெயினா வந்து ஹார்ட் அட்டாக் த்ரோட் பெயின் மாதிரி வந்து ஞாங்க பார்த்துருக்கு. அது நெக்கோட கீழே பெயின் த்ரோட் பெயின் நினைச்சு த்ரோட் பெயினுக்கு வைத்தியம் பண்ணி போயினால ஹார்ட் அட்டாக் வந்து அப்போ அந்த ரேர் பாசிபிலிட்டி எல்லாத்துலயும் இருக்கு. ஆனால் இது வந்து வெரி அன்லைக்லி. அதனால அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அப்படி அந்த அவருக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ரியாஸ் அகமது கேட்டிருக்காரு, லாஸ்ட் 2 years I've been taking ஹலோ
கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு. சொல்லுங்க. ஓகே. இப்ப கிளியரா இருக்கா டாக்டர் உங்களுக்கு? ஓகே. ஓகே டாக்டர். அதான் இப்போ ரியாஸ் அகமது வந்து லாஸ்ட் ரொம்ப நாளா 2 வருஷமா வந்து இந்த எக்கோ ஆப்ரான் ஏவி 75ங்கிற மெடிசன் ஓகே. அந்த கிளாரிட்டி கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க. ஹலோ.